அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருப்பாவையினுடைய 19வது பாசுரம், குத்து விளக்கெரிய அப்படின்ட்டு தொடங்குற பாசுரம். இந்த பாசுரத்துல இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த கண்ணனும் நப்பின்னையும் ஏகாந்தமா ஒரு அறையில இருக்காங்க. அந்த அறையில இவங்க என்ன பண்றாங்கன்றதான் இங்க விளக்குறாங்க ஆண்டாள். குத்து விளக்கெரிய அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம தூங்கும்போது எப்பயுமே ஃபுல் இருட்டில் படுத்து தூங்கக்கூடாதாமா. அதனால தான் ஒரு குத்து விளக்கு ஒன்று எரியுது. அதுவும் எதுக்கு எரியுது அப்படின்னா, தூங்கும்போது கூட கண்ணனினுடைய அழகை நப்பினை பார்த்து ரசிக்கணும்னு ஆசைப்பட்டாலாம். அதனால அதுக்கேற்ற மாதிரி குத்து விளக்கு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடியே 9வது பாசுரத்துல நம்ம பார்த்துருக்கோம். தூபம் கமழ துயிலனை மேல்னு சொல்லுவாங்க, சுற்றும் விளக்கெரிய அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ கண்ணனினுடைய அறையிலையுமே ஒரு குத்து விளக்கு ஒன்று எரிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, கோட்டுக்கால் கட்டில் மேல் அவங்க ஒரு கட்டில்ல படுத்திருக்காங்க. அந்த கட்டில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, யானையினுடைய தந்தங்களால் செஞ்சிருக்காங்களாம். இப்பதான் பார்த்தோம், நம்ம நந்தகோபன் கிட்ட நிறைய யானைகள் இருந்துச்சு. அந்த யானையெல்லாம் அவர் தான் அடக்கி ஆண்டார் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி யானைகளினுடைய தந்தங்களினாலேயே ஒரு கட்டில் செஞ்சு அந்த கட்டில்ல கண்ணனும் நப்பினையும் படுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஆண்டாள் சொல்றாங்க. அந்த கோட்டுக்கால் கட்டில் மேல போட்டிருக்கிற அந்த மெத்தையும் எப்படி இருக்குன்னா, மெத்தென்ற பஞ்சசயனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பஞ்சசயனம் அப்படின்னா அந்த படுக்கைக்கு 5 லட்சணங்கள் இருக்குதாம். என்னன்னா, மென்மை, வெண்மை, நறுமணம், அழகு, குளிர்ச்சி. இதெல்லாம் நம்ம படுக்கிற படுக்கையில இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு தடையில்லாத தூக்கம் நிம்மதியா வரும். இவங்க என்ன சொல்றாங்க, மெத்துன்னும் இருக்கணும் அந்த மெத்தை. அதுக்கு மேல பஞ்சசயனம், அதுல இந்த 5 குணங்களும் இருக்கணும் அப்படின்றாங்க. மென்மைங்கிறது அந்த 5 குணங்கள்லயே வந்துருது. அதுக்கப்புறமும் வேற மெத்துன்னு ஒண்ணு சொல்லணுமா அப்படின்னா, கண்ணனினுடைய திருமேனி அவ்வளவு சுகுமாரமான மேனியா. அதனால அவருக்கு கொஞ்சம் கூட கஷ்டம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த சயனம் மெத்துன்னும் இருக்கணுமா, அதோட இந்த 5 லட்சணங்கள் பொருந்தியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வனவாசம் போகும்போது ராமருக்கு ஒரு தடவை முதுகுல ஒரு தழும்பு இருந்துச்சான், ஒரு காயம் மாதிரி இருந்துச்சான். சீதை அதை பார்த்துட்டு பயந்து போயிட்டாங்களா. இது என்னது, இது ஒரு வீர புருஷனுக்கு முதுகுல காயம் இருந்தா அசிங்கமாச்சே, அவமானமாச்சே, இவருக்கு என்ன முதுகுல போய் காயம் இருக்கே, எப்படி வந்துச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சான். கேட்குறாங்களா அவங்க ராமர்கிட்டயே, என்னங்க முதுகுல போய் காயம் வந்திருக்கு, எப்படிங்க காயம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ராமர் சொல்றாராம், நேத்து நம்ம தூங்கணும் இல்லையா, நீ தலையில பூ வச்சிருந்த, அந்த பூ 1-2 அதுல உதிர்ந்து போய் இருந்துச்சு. அந்த உதிர்ந்த பூ மேலேயே நான் படுத்து தூங்கிட்டேன்னா, அதனால என் உடம்பு அந்த இடத்துல கண்ணி போயிடுச்சு முதுகுல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம். அந்த மாதிரி தலையில் வைத்திருந்த பூக்கள் உதிர்ந்து அந்த பூ குத்துனதுல ராமருடைய உடம்பே கண்ணி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தசரதன் வேலைக்கு ஆட்கள் வச்சிருப்பாராமா அரண்மனையில. என்ன வேலை அவங்களுக்கு அப்படின்னா, ராமர் படுக்கக்கூடிய மெத்தையில பூக்கள் பரப்பணும். அந்த பூக்களை எப்படி பரப்பணும்னா, ஒரு பூவுல கூட ஒரு காம்பு கூட இருக்கக்கூடாது. அந்த மேல பூத்து இருக்கிற அந்த இதழ்கள் இருக்கக்கூடிய அந்த மென்மையான பகுதி மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பூக்கள்ல இருந்து காம்புகளை நீக்குவதற்காக தனியா ஆட்கள் போட்டு வேலைக்கு வச்சு அந்த பூக்களை பரப்பி அது மேல ராமரை தூங்க சொல்லுவாராமா. அந்த மாதிரி தூங்கிட்டு இருந்த ராமர் இப்ப வனவாசத்துக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சீதை ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி ரொம்ப சுகுமாரமான மேனி அந்த கிருஷ்ணனுடைய மேனி அப்படிங்கிறதுனால அந்த மெத்தை ரொம்ப குளிர்ச்சியா, மென்மையா, வெண்மையா, நறுமணத்தோட, அழகோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்து பண்ணியிருக்காங்களாமா. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, கொத்தலர் பூங்குழல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க நப்பினையும் தன்னுடைய கூந்தல்ல மலர்கள் வச்சிருக்காங்க. அந்த மலர்கள் எப்படி இருக்குன்னா, அப்பதான் மலர்ந்த மலர்கள் மாதிரி இருக்குதான். கிட்டத்தட்ட எப்பயுமே பூக்கள் எல்லாம் சாயங்காலம் தான் மலரும். இவங்க விடிகிற நேரத்துக்கிட்ட பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஆனா அப்பதான் அந்த பூக்கள் மலர்ந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இவங்க மொட்டாவே அந்த பூக்களை வச்சுக்கிட்டாங்களாம். இவங்களுடைய ஸ்பரிசம் பட்டதுனாலதான் அந்த பூக்கள் எல்லாம் மலர்ந்துதான். அதனால புதிதாக மலர்ந்த மலர்களை கூந்தலில் வைத்திருக்கும் நப்பின்னையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை பொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த இடத்துல ஆண்டாள் ஸ்ருங்கார ரசத்தை கொஞ்சம் புகுத்தி இருக்காங்க இந்த திருப்பாவையில. திருப்பாவைங்கிறது எல்லா ரசங்களுமே சேர்ந்த ஒரு கிரந்தம். அதனால இங்க ஸ்ருங்கார ரசத்தையும் அவங்க கொஞ்சம்
கூட்டி இருக்காங்க. நாம எப்பயுமே இந்த உலகிலேயே தான் உழந்துட்டு இருக்கோம். வந்தோமா, இங்க ஒரு 10 நிமிஷம் திருப்பாவை படிச்சோமா, அப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஸ்பீச் கேட்டோமா, திரும்ப வீட்டுக்கு போனோம்னா இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கலாம், இன்னைக்கு என்ன சாம்பார் வைக்கலாம்னு சொல்லிட்டு அதே தான் நம்மளுக்கு நினைப்பு இருக்கு. அந்த உலகியல்லையே உழந்துட்டு இருக்கிற நம்மளுக்கு அந்த உலகியலை இந்த திருப்பாவையிலையும் நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சாதாரணமா நம்மளுக்கு இந்த ஆன்மீக உபன்யாசங்கள், ஆன்மீக கதைகள் கேட்கறது, பாடல்கள் பாடுறது, பஜனை செய்யறதெல்லாம் பிடிக்காது. புதுசா ஒரு படம் வந்திருக்கா, அந்த படத்துக்கு போய் பார்க்கலாம், அதுல என்ன பாட்டு வந்திருக்கு, அதுல என்ன டான்ஸ் வந்திருக்குன்ற மாதிரி பார்க்கணுன்றதுதான் நம்ம ஆசைப்படுவோம். ஒரு ஹீரோவும் ஒரு ஹீரோயினும் ஒரு டூயட் பாடினாங்க அப்படின்னா நம்மளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நம்ம அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், அதுலயே தான் நம்ம உழன்றுட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது நம்மளுக்கு அதுதான் பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நான் என்னுடைய கிரந்தத்திலையும் அதே ஒரு ஹீரோ ஹீரோயின் டூயட் பாடுற மாதிரி ஒரு சீனை கூட வைக்கிறேன். நீங்க ஓ இந்த சீன் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காகவே இதுக்குள்ள வந்தீங்க அப்படின்னாலும் இதை சாக்கா வச்சு மீதி எல்லா பாசனங்களையும் படிப்பீங்க. அந்த மாதிரி படிக்கும் போது உங்களுக்கு இந்த அனுபவம் கிடைக்கும், அதை விட மிகவும் உயர்ந்த தெய்வானுபவமும் கிடைக்கும். அந்த அனுபவம் கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த அனுபவம் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்காகவே இந்த இடத்துல இவங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நப்பின்னையின் மார்பகத்தின் மேல் படுத்திருக்கும் பெருமானே அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. என்ன ஆச்சு உள்ள அப்படின்னா, கிருஷ்ணன் தூங்கிட்டு இருக்காரு. இங்க ஆண்டாலும் அவர்களுடைய தோழிகளும் எழுப்புறாங்க நப்பின்னைய. போன பாசுரத்திலேயே சொல்றாங்க, செந்தாமரை கையால் சீரார் வலையொலிப்ப வந்து திறவாய் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நப்பின்னை எந்திரிச்சுட்டாங்களாம். ஆண்டாலும் அவங்க தோழிகளும் வந்திருக்காங்க, என்ன கூப்பிடுறாங்க, நான் போய் கதவை திறக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கிருஷ்ணர் பார்த்தாராம், நீ மட்டும் போய் கதவை திறந்து நப்பின்னை ரொம்ப நல்லவள் அப்படின்ற மாதிரி பேர் வாங்கிக்கான்ட்டு பாக்குறியா, அதெல்லாம் திறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நப்பின்னைய பிடிச்சி இழுக்கிறாராம். அந்த மாதிரி இழுக்கும் போது அவங்க மெத்தையில சரிறாங்க. அடுத்தது கிருஷ்ணர் எந்திரிச்சு போறாராம் கதவு திறக்க. இப்ப எங்க போறீங்க அப்படின்னா, நான் போய் கதவு திறப்பேன், என்னுடைய பாகவதர்கள் வந்திருக்காங்க, என்னுடைய பக்தர்கள் வந்திருக்காங்க, நான் போய் கதவு திறக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களாம். இது நல்ல கதையா இருக்கு. 17 பாசுரமா அவங்க கூப்பிட்டுட்டு இருந்தாங்க, அப்பெல்லாம் போகல. ஒரே ஒரு பாசுரத்துலதான் என்ன கூப்பிட்டாங்க. நான் போறேன்னு சொல்லும் போது என்ன மட்டும் இழுத்துட்டு நீங்க மட்டும் இப்ப போலாமான்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை பிடிச்சி இவங்க இழுக்கிறாங்களாம். இவங்க இழுக்கவும் கிருஷ்ணர் தடுமாறி இவங்க மேலேயே விழுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அழகான மெத்தை, அது மேல நப்பின்னை, அதுக்கும் மேல கிருஷ்ணன் படுத்திருக்காரு, அவரை அரவணைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த நப்பினையினுடைய ஸ்பரிசம் பட்டதுனால கிருஷ்ணனுடைய மார்பு மலர்ந்த மார்பா ஆயிடுச்சான். அதுவும் மலர்ந்துன்னா மலர்ந்து போயிடுச்சு, அவ்வளவுதான், இனிமே மலராதுன்றது இல்ல, மலர் மார்பா, மலர்ந்த மார்பு, மலர்கின்ற மார்பு, மலரும் மார்பு அப்படிங்கிற மாதிரி எப்பயுமே மலர்ந்து விரிந்த மார்பாதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இதெல்லாம் பார்க்கணுமா கேட்கணுமா அப்படின்ட்டு நினைச்சோம் அப்படின்னா, மகா பெரியவாவே சொல்லியிருக்காங்களாம். என்னன்னா, பாகவதத்துல ராசலீலை அப்படின்ட்டு ஒரு 5 அத்தியாயங்கள் வரும். அந்த 5 அத்தியாயங்களும் படிக்கணுமா, கண்ணன் பண்ண ரொமான்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளுக்கும் அது மேலேயே தானே ஆசை வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்தர் மகா பெரிவா கிட்ட கேட்டாராம். அதுக்கு மகா பெரிவா சொல்றாராம், ஒரு துறவியாக போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒருவர் கண்டிப்பா இந்த 5 அத்தியாயங்களையும் திரும்ப திரும்ப படிக்கணும், மீண்டும் மீண்டும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களாம். ஏன் அப்படின்னா, பகவான் பண்ண ராசலீலைய திரும்ப திரும்ப படிக்கும் போது அந்த ராசலீலை மட்டும்தான் உண்மை, நம்ம பண்றதெல்லாம் வெறும் உலகியல் ஆசையை தீர்த்துக்கிறதுக்கு, நம்மளுடைய காம உணர்ச்சிகளை தீர்த்துக்கிறதுக்கு தான் நம்ம பண்றதெல்லாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு மனசுல ஆழமா பதியணும். அப்படிங்கிறதுக்காக இந்த பாகவதத்தில் வரக்கூடிய ராசலீலைங்கிற 5 அத்தியாயங்களை மட்டுமே அத்தியாயனம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மகா பெரிவா சொல்லி இருக்காங்களாம். இந்த இந்த மாதிரியான சிற்பங்கள் கூட சில சில கோபுரங்கள்ல இருக்கும். அந்த கோபுரங்கள்ல கோயில் கோபுரத்திலேயே இந்த மாதிரியான சிற்பங்கள் எல்லாம் வச்சிருக்காங்களேன்ட்டு நம்மளுக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும். ஆனா அதுல இருக்கிற தாற்பயமே வேற. நீங்க முதல்ல இந்த மாதிரி உலகியல் விஷயங்களுக்கு போய் நீங்க அதெல்லாம் நுகர்ந்து முடிச்சுட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் என்கிட்ட வரும்போது நான் உங்களை படிப்படியா மேல ஏத்தி அதுக்கு மேல நல்லா பாத்துக்குவேன், வைகுண்டத்தையே கொடுப்பேன், மோட்சத்தையே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் நம்மளுக்கு அனுகிரகம் பண்றாராம். அதனால இந்த மாதிரி சிற்பங்கள் எல்லாமே முதல் படியில தான் இருக்கும். அதுக்கு மேல மேல நம்மளுடைய ஞானத்தை வளர்க்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த சிற்பங்கள் எல்லாம் இருக்கும்.
அதனால கோயில்களுக்கு போகும்போது கூட இந்த மாதிரி சிற்பங்களா அப்படின்னு சொல்லிட்டு மலைக்க கூடாது. இதையெல்லாம் தாண்டி நீ என்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் நம்மளுக்கு ஆணையிடுறாரு அப்படிங்கறதான் நம்ம புரிஞ்சுக்கணும். வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க கதவை தான் திறக்க மாட்டேங்கிறீங்க, வாயையாவது திறங்க, நான் முடிச்சுட்டு தான் இருக்கோம், இதோ வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரியாவது ஏதாவது பதில் கூட சொல்லக்கூடாதா, உங்களுடைய அந்த சத்தத்தினையாவது நாங்க கேட்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு கிருஷ்ணர் பதில் சொல்ல வாய் திறக்கிறாரு. உடனே நப்பினை கண்ணாலேயே ஜாட காட்டுறாங்களாமா, இப்ப பதில் எல்லாம் பேசக்கூடாது நீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஆண்டாள் அதுக்கு நப்பினைய கேக்குறாங்க, மைத்தடன் கண்ணினாய், அதாவது மை தடவிய நீண்ட கண்களை உடைய நப்பினையே, நீ உன் மணாளனை, உன்னுடைய கணவனாகிய கண்ணனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்க்கான், எவ்வளவு நேரம் ஆச்சுன்னாலும் எந்திரிக்கிறதுக்கு விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா அங்க போறது இங்க போறதுன்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போக வேண்டியது இருக்கும். அதே வெட்டையிலேயே இருந்தோம் அப்படின்னா கண்ணன் நம்ம பக்கத்திலேயே இருப்பாரு அப்படிங்கிற ஒரு ஆசையினால நீ கிருஷ்ணனை எந்திரிக்கவே விட மாட்டேங்கிற. அதே மாதிரி பெருமாளினுடைய கோலங்கள் 3 கோலங்கள், நின்ற கோலம், அமர்ந்த கோலம், சயன கோலம் அப்படின்ட்டு 3 கோலங்கள் இருக்கும். நின்றுட்டு இருக்கிற பெருமாளை விட உட்கார்ந்துட்டு இருக்கிற பெருமாள் இன்னும் அழகா இருப்பார். உட்கார்ந்துட்டு இருக்கிற பெருமாளை விட படுத்துட்டு இருக்கிற பெருமாள் அதை விட ரொம்ப ரொம்ப அழகா இருப்பார். அந்த சயன கோலத்துல பெருமாளை பார்த்ததும் உனக்கு அவர் எந்திரிச்சிட்டாரு அப்படின்னா இந்த கோலம் கலைஞ்சிருமே அப்படிங்கிறதுக்காக நீ எந்திரிக்க விட மாட்டேங்கிற போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால், அந்த எந்திரிச்சு போய் ஒரு 2 நிமிஷம் அந்த கதவை திறந்துட்டு வர்ற வரைக்கும் கூட அந்த கிருஷ்ணனுடைய பிரிவை நீ தாங்க மாட்ட போல இருக்கு, அதனாலதான் அவரை தனியா விட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. ஆனா சீதை அப்படி இல்லையா. சீதை என்ன பண்ணாங்களாம், தேவர்களினுடைய கால்களில் இருந்த விலங்கை கழட்டி தன் கால்களில் மாட்டிக்கொண்டாலாம். அதனாலதான் ராமரை பிரிந்து 10 மாதங்கள் அசோகவனத்தில் இருந்தா. அதனாலதான் நம்மளுக்கு ராமாயணம் அப்படிங்கிற ஒரு காவியமே கிடைச்சது. ராமர் பிறந்தார், வளர்ந்தார், சந்தோஷமாக இருந்தார், மறைந்தார் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அதுல ஒரு சுவாரஸ்யமே இருந்திருக்காது. நடுவுல சீதையை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேட ஆரம்பிச்சு அந்த யுத்தம் எல்லாம் பண்ணும் போதுதான் அந்த ராமாயணத்திலேயே ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. அந்த ராமாயணம் நம்மளுக்கு கிடைத்ததற்காக சீதை 10 மாதங்கள் பிரிந்திருந்தாலே நீ ஒரு 10 நொடி கூட உன்னுடைய மணாளனை விட்டு பிரிய மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் நப்பினைய கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நீ கண்ணனை உனக்கு மட்டும்தான் மணாளன் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்க. ஆனா கண்ணன் அப்படிப்பட்டவன் இல்ல. இந்த உலகத்துக்கே, இந்த பிரபஞ்சத்துக்கே, எல்லா உலகத்துக்குமே அவன்தான் தலைவன் அப்படிங்கிறது நீ மறந்துட்ட போல இருக்கு அப்படின்ற மாதிரி அதையும் குத்தி காட்டுற மாதிரி சொல்றாங்க. இந்த உலகத்திலேயே கண்ணன் மட்டும்தான் புருஷோத்தமன், மற்றவர்கள் எல்லாருமே அவனுடைய அங்கங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி, அவனுடைய மனைவிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம எடுத்திருக்கிற சரீரம் ஆணோ பெண்ணோ அதெல்லாம் இங்க கணக்கு இல்ல. ஆனா கிருஷ்ணன் தான் இங்க புருஷன், மற்றவர்கள் அனைவருமே அவனுக்கு உரிய மனைவிகள் போல் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. இதனாலதான் நம்மாழ்வார் கூட பராங்குச நாயகி அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ஒரு பெண்ணாக பாவித்து கிருஷ்ணனின் மேல காதல் கொள்ற மாதிரி பாசுரங்கள் பாடியிருப்பாரு. திருமங்கை ஆழ்வாரும் அதே மாதிரிதான் பரகால நாயகி அப்படின்னு சொல்லிட்டு தன்னை நினைச்சுக்கிட்டு கிருஷ்ணன் மேல பாடல்கள் பாடி இருப்பாங்க. அதனால ஆண்களாக பிறந்த ஆழ்வார்கள் கூட தங்களை பெண்களாக நினைத்து கொண்டு பாடல்கள் பாடி இருக்காங்க. நீ அதனால எல்லாருக்கும் கிருஷ்ண அனுபவம் கிடைக்கிற மாதிரி செய்யணுமே ஒழிய இந்த மாதிரி உனக்கு மட்டும்தான் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சுக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் சொல்றாங்க. தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய பிராட்டி, இந்த மகாலட்சுமி அப்படின்ட்டு ஒரு கேரக்டர் வந்திருக்குது அப்படின்னாலே அது எதுக்குன்னா புருஷகார பூதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்மளுக்காக சிபாரிசு பண்றதுக்காக நம்மையும் பெருமாளையும் இணைத்து வைக்கக்கூடிய ஒரு பாலமாக தான் நீ இருக்கணும். அதுதான் உன்னுடைய குணம், அதுதான் உன்னுடைய வேலை, அதுதான் உனக்கான தத்துவம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீ பிறந்ததற்கான தத்துவமே ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ஒரு பாலமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஆனா உன்னுடைய குணத்துக்கு சிறிதும் பொருந்தாத மாதிரி இந்த கிருஷ்ணனை நீ தடுப்பது சரியல்ல அப்படிங்கிற மாதிரி தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க நப்பினை ஏன் இந்த கிருஷ்ணனை தடுக்கிறாங்க?
சாதாரணமா தாயார் வந்து எப்பயுமே பெருமாளையும் நம்மளையும் சேர்த்து வைக்கிறதுக்கு தான் பாடுபடுவாங்க. பெருமாள் ஒரு பங்கு அருள் புரியணும்னு நினைச்சாருன்னா தாயார் 4 பங்கு அருள் புரியுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனா இங்க ஏன் நப்பினை தடுக்கிறாங்க அப்படின்னா, கிருஷ்ணனுக்கு இந்த பக்தர்களுக்கு எவ்வளவு தூரம் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்ற ஒரு துடிப்பு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி பண்றாங்களாம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும்னா, தண்டகாரண்யத்துல ராமரும் சீதையும் செய்த ஒரு உரையாடலை தான் நம்ம பார்க்கணும். அங்க தண்டகாரண்யத்துல இருக்கிற முனிவர்கள் எல்லாம் வந்து ராமர் கிட்ட முறையிடுறாங்க. எங்களுக்கு வந்து ராட்சசர்களால நிறைய தொல்லைகள் ஏற்படுது, ஒரு யாகம் பண்ண முடியல, ஒரு ஹோமம் பண்ண முடியல, ஒரு தவம் கூட பண்ண முடியல. நாங்க பாட்டுக்கு அமைதியா உட்காந்து தவம் பண்ணிட்டு இருந்தா கூட வர்றாங்க, ஒரு கையை வெட்டி எடுத்துட்டு போயிடுறாங்க, வராங்க ஒரு காதை வெட்டி எடுத்துட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஹோமங்கள் பண்ணும்போது அதுல ரத்தம், மாம்சம், எலும்புகள் அதெல்லாம் போட்டு அதனுடைய தூய்மையே பாழாக்கிடுறாங்க. நீங்க இவங்களெல்லாம் அழிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் கிட்ட கேட்கறாங்களாம். அப்போ ராமர் சரி நான் பாக்குறேன், நான் கண்டிப்பா செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடியே நான் செஞ்சிருக்கணும், நீங்க கேட்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. இருந்தாலும் எல்லாருடைய துன்பங்களையும் அரக்கர்களையும் தீர்த்து விட்டுதான் நான் உங்களை இங்க இருந்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாராம். என்ன பண்றாருன்னா, எப்ப பாரு அந்த வில்லையும் அம்பையும் கூடவே வச்சுட்டு இருக்காரா ராமர். சீதை பாக்குறாங்க, இவங்க என்ன வெறும் வில்லு அம்பையம் மட்டும்தான் வச்சுட்டு இருக்காரு, எந்த அரக்கரையும் ஒன்றும் போட்டு தள்ள மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. அப்போ இவரு நிஜமாலே அவங்களுக்கு மனப்பூர்வமா தான் வாக்கு கொடுத்தாரா, இல்ல அவங்க கேட்டாங்களேன்றதுக்காக சரி சரி செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரா தெரியலையேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு சீதைக்கு ஆசை. அதனால அவங்க ராமர் கிட்ட கேக்குறாங்களாம், ஏங்க எப்ப பாரு வில்லையும் அம்பையும் கையிலேயே வச்சுட்டு இருக்கீங்க, அதை கொஞ்சம் கீழே தான் வைங்கள அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்களாம். அதுக்கு ராமர் சொல்றதா, இல்ல இல்ல நான் வந்து முனிவர்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், நான் வந்து காப்பாற்றணும் அவங்களெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களாம். ஏங்க உங்களுக்கு இந்த வேலை, ஏற்கனவே உங்களை நாட்டுல இருந்து அரசாட்சி பண்ணக்கூடாதுன்ட்டு காட்டுக்கு அனுப்பி விட்டாங்க, இங்க வந்ததுக்கு அப்புறமாவது கிருஷ்ணா ராமான்ட்டு நிம்மதியா இருக்கிறத விட்டுட்டு இப்பயும் நான் அரக்கர்களை அழிக்கிறேன், நான் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்னு எதுக்கு வீணா வாக்குறுதி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம், கேக்குறாங்களாம். இவர் என்ன சொல்றாரு, அதுக்கு நான் உயிரை விட்டாலும் விடுவேனே ஒழிய, சீதையே உன்னை விட்டாலும் விடுவேன், லக்ஷ்மணனை விட்டாலும் விடுவேனே ஒழிய, நான் கொடுத்த வாக்கில் இருந்து நான் மாறவே மாட்டேன். இந்த முனிவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய அரக்கர் வதத்தை கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம். அவர் எங்க மறந்துருவாரோ செய்யாம விட்டுருவாரோ அப்படின்ட்டு தாயாருக்கு பயம். அதை நேரடியா சொல்லாம மறைமுகமா சொல்றாங்களாமா, நீங்க வந்து கண்டிப்பா செய்யணும் அப்படின்றதுக்கு. இப்ப இவர் எவ்வளவு தூரம் அதுல ஆர்வமா இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சீதைக்கு நிம்மதியே ஆகுதான். அதே மாதிரி இந்த கிருஷ்ணன் வந்து இந்த 5 லட்சம் பெண்களுக்கும் எப்படி அனுகிரகம் பண்ண போறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நப்பினையும் கிருஷ்ணரை தடுக்கிற மாதிரி செய்யறாங்களே ஒழிய அவங்க உண்மையிலேயே கிருஷ்ணனை தடுக்கல. கிருஷ்ணனை நப்பினை தடுத்தாங்க அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் மோட்சம் அப்படிங்கிறது நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயமா போயிடும். அதனால கிருஷ்ணனை தடுப்பதற்கு யாருமே துணியவும் மாட்டாங்க. அது தடுத்தாலும் அவர்கிட்ட வேலைக்கு ஆகாது. அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். அப்படிங்கிறதுனால இங்க நப்பினை வந்து கிருஷ்ணனை தடுக்கல. நப்பினையும் தங்களுடைய தத்துவமான ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் சேர்த்து வைக்கக்கூடிய காரியத்தை அடுத்த பாசுரத்திலிருந்து செய்வாங்க. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.